जय गुरुदेव। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं यत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे நமः. இது நம்ம சேதனத்துவ விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காலம் இருக்குது. அந்த நவராத்திரி காலத்தில் தான் நம்ம அதை நன்னா கற்றுக்க முடியும். இப்போ எப்படி ஸ்கூல் எக்ஸாம்ஸ் வந்து மார்ச்சில் எழுதுகிறோம். மார்ச் விட்டுட்டா மறுபடியும் செப்டம்பர் தான். ஆனால் எப்படி தான் பண்ணாலும் ஜூனில் எழுதலாம், ஜூலையில் எழுதலான்னு கிடையாது. அது எந்த உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவளுக்கு அந்த ரூல் தான், அவள் குழந்தைகளுக்கு அந்த ரூல் தான். அதேமாரி தான் சேத்தனத்துவ விஞ்ஞானம் புரிஞ்சுக்கணுன்னா நவராத்திரியில் தான் ரொம்ப நன்னா அதை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு உண்டான கிளாஸ் எல்லாமும் நடக்கும். யுகாதியில் யுகாதி நவராத்திரி நடக்கிறது, ராம நவராத்திரி, அப்புறம் காயத்ரி நவராத்திரி, அப்புறம் கணபதி நவராத்திரி, ஜெகத்குரு நவராத்திரி, அப்புறம் ஆஸ்வீக மாதத்தில் நடக்கிற தேவி நவராத்திரி. இந்த மாதிரி காலத்தில் இதை பற்றி நல்லா நம்ம குரூப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். மார்கழி மாதத்தை கூட ரொம்ப இந்த விசேஷமாக அபூர்வமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் ரொம்ப விசேஷமாக மார்கழி மாதத்தில் விஷ்ணு பகவானே வரார். அப்போ பௌர்ணமியிலும் தத்த ஜெயந்தி நடக்கிறது. அதுக்கப்புறம் தான் சங்கராந்தி வருது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு நியூரான்ஸ் எல்லாம் மச்சாவதாரத்தில் இருக்குது. இதெல்லாம் பியூர் பயோகெமிஸ்ட்ரி தான். இதெல்லாம் உன் லைஃப்பில் எவ்வளோ உபயோகப்படுறதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். இப்போ வர காலத்தில் இந்த டெக்னாலஜி வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதுல இதெல்லாம் இன்னும் ஜெனடிக் டெக்னாலஜி, ஐடி டெக்னாலஜி, அப்படி இப்படின்னு விதவிதமாக கூட இந்த சப்ஜெக்டு சொல்வாளாக இருக்கும். வித்யை வந்து நித்திய நூதனம், சாஸ்வதம், புராதனம். இது வந்து நம்ம எப்படி வாழணுங்கிறத சொல்கிற வித்தை. இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பிரபஞ்சத்தில் இது தெரிஞ்சுடுத்துனா பிரபஞ்சத்தில் டெத்து இல்லை, உனக்கு கூட டெத்து கிடையாது. இப்போ இந்த விஞ்ஞானம் வந்து எல்லாரும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதே இன்னும் 2-3 வருஷம் கழிச்சாக்க இது வந்து இதுக்கு கற்றுக்கிறதுக்கே இந்த எலிஜிபிலிட்டி வேணும்னு சொல்கிற நாள் வந்துடும். இப்போ நீ நன்னா கற்றுன்ட்டா அத்தாரிட்டிவாக எல்லாருக்கும் இந்த விஞ்ஞானத்தை பற்றி நீ நன்னா சொல்ல முடியும். இப்போ எப்படி இந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதெல்லாம் இந்த டீச்சர்ஸ் சொல்கிற அந்த மாதிரி ஞானத்தை நீ தெரிஞ்சுக்க முடியும். நீ எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக கூட இருக்க முடியும். இது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, வாசனை, மூக்கு சொல்கிறது அது ஒரு ஹார்மோன். அதேமாரி ருச்சி, சுவாதிஷ்டான சக்கரத்தில் ருச்சி, அது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இதை மாதிரி ரகரகமாக 6 இது நம்ம உடம்புல இருக்குது. பிரம்மபந்தமாக தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து பாகியத்தில் சொல்லலை, இது உனக்கு உள்ளே நடக்கிறது. இது வந்து சனாதனமான சாஸ்திரம். இதை தெரிஞ்சுக்கிறதுனால நாலெட்ஜ் இம்ப்ரூவ் ஆகுது. ஆகாரத்து வழியாக நம்ம மற்றவாளோட மனசை மாற்ற முடியும். அந்த விஞ்ஞானம் தான் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது. எப்படி மாற்றுறது? இப்போ ஷீரடி சாயி இருக்கார்.
அவர் விபூதி தந்தார். அதனால பல வியாதியெல்லாம் குணம் ஆச்சு. அவரை தரிசனம் பண்ணுறதுனால பல பேருக்கு பல பிரச்சனைகள்லாம் தீர்ந்தது. அதே சமயம் அந்த கோயிலுக்கு போனாலே அவளோட மனசில் இருக்கிற கோரிக்கைகள்லாம் நிறைவேறிடுது. இப்போ நாக்கு அப்படின்னா நாக்கிலே 6 விதமான ருச்சி தெரியுது. புளிப்பு, உப்பு, காரம், திதிப்பு, கசப்பு, துவர்ப்பு. நாக்கை பற்றி நன்னா உனக்கு தெரிஞ்சாக்க அந்த டேஸ்ட்டு எங்கேருந்து வருதுங்கிறது உனக்கு சொல்ல முடியும். இதுதான் நித்திய நூதன சாஸ்வத சனாதனமாக இருக்குது. இது வந்து மச்சாவதார பிரக்கிரியை. 5 இந்திரியங்களுக்கும் ஸ்பரிசம் வந்து அனகதத்தில் ஸ்பரிசம். காது கேட்குறது, மணிப்புரத்தில் ரூபம் கலர் தெரியறது, இதில் ஜலத்தத்துவம் சுவாதிஷ்டானம், ருச்சி, மூலாதாரத்தில் வாசனை. இதை வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆக்டிவேட் ஆகுது. வெளியிலேருந்து ஞானத்தினால வெளியில் வரும் ஞானத்தினால உள்ள மாறுதல் நடக்கிறது. இது கூர்மாவதார பிரக்கிரியை. இப்போ ரெட்டு கலர் அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கிறவா இது எங்களோட கலர் அப்படின்பா. அம்பாள் பூஜை பண்ணுறவா இது அம்பாளோட வஸ்திரம் சிந்தூர அருணம் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ இந்த இது எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்திரியத்தை எல்லாத்தையும் உள்வாங்கிக்கணும். அதாவது காது கேட்கக்கூடாது, இது உள்ள ஸ்பந்தனம் எதுவுமே நடக்கக்கூடாது, அதுக்கு ரியாக்ட் ஆகக்கூடாது, நாக்கு ருச்சி கேட்கக்கூடாது, கண் பார்க்கக்கூடாது. அப்படியே மனசு வந்து உள்ளுக்குள்ளே போயிடணும். அதாவது இதெல்லாம் சிருஷ்டி செஞ்சதே நீ தான் அப்படிங்கிறது சயின்ஸு. நீயும் மாற்றலாம் இதெல்லாம். இது வந்து இப்போ இதை எப்படி பண்ணுறது, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கார்த்தால சன்ரைஸ் நடக்கும்போது ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி மௌனமாக உட்காருங்கோ. அந்த தியானத்துக்கு போயிடுங்கோ. ஐயோ வெளியில் கொசு கடிக்கிறது, குளிர் அடிக்கிறது, மூட்டைப்பூச்சி கடிக்கிறது அப்படின்லாம் சொல்லாதுங்க. இப்போ சினிமா பார்க்கும்போது நீ லீனமாகி பார்க்கறது இல்லையா, அப்போ உன்னை கொசு கடிக்கலையா, மூட்டைப்பூச்சி கடிக்கலையா, அப்போ நீ அந்த இஷ்டப்பட்டு அந்த கடியெல்லாம் வாங்கிட்டு தானே பார்க்குற. அதே மாதிரி தான் இதுவும். அந்த 20 நிமிஷம் ஒன்றுமே சப்தமே கேட்கக்கூடாது, அப்படியே உள் மனசில் போயிடணும். அது போக 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 அது ஒரு நாளில் வராது. முதல்ல பிரயத்தனம் பண்ணணும். கார்த்தால சாயங்காலம் கண்டிப்பாக அந்த சன்ரைஸ் சன்செட்டில் உட்காரணும். அப்போ உட்கார முடியல, சௌரியப்படலை அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியோ பின்னாடியோ ஒரு 20 நிமிஷம் எப்படியும் உட்காரணுங்கிறது ஒரு நியமம் வச்சுட்டு பண்ணணும். அந்த இது பண்ண தான் ஒரே நாளில் வராது, 2 நாளில் வராது, வரும் கண்டிப்பாக. அது வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு தீவிரமாக உட்காரணும். நீ பிரயத்தனம் பண்ணணும். பாக்கியமாக இருக்கிற வெளியில் இருக்கிற இந்திரியத்தெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போயிடணும். ஆக்ஞாவில் போகணுமா, சஹஸ்ராரத்தில் போகணுமா, அது எல்லாத்தையும் விட்டுடு. கண்ணை மூடிட்டு உள்முகமாக மனசை திருப்பிக்கும். அது பிசன் அவ்யயாத்மா அப்படின்னு. 24 மணி நேரமும் இதை பண்ணணும்னு சொல்லலை. ஒன்லி 20 மினிட்ஸ். கார்த்தால 20 மினிட்ஸ், ஈவினிங் 20 மினிட்ஸ்.
இது வெளியில் இருக்கிற சூரியனில் இருக்கிற ஒளியை விட இந்த உள்ளே போகிற அந்தராத்மாவில் இருக்கிற வெளிச்சம் 1000 கோடி பவர்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி அப்படின்னா, நீ பண்ண 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 தான் வரும். அதுதான் வராக அவதாரம். இது வந்துடுத்துன்னா அன்றைக்கி தான் உனக்கு சூரிய உதயம். பண்ண 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 வரக்கும். இது நம்ம தலையில் பின்னாடி இந்த சிகாபந்தனம் பண்ணுற இடத்துக்கு கீழே இது நடக்கிறது, இந்த பிரக்கிரியை. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். வாசனை, ருச்சி, ரூபம், கலர், ஸ்பரிசம், சப்தம் எல்லாத்தையும் விட்டுடு. டெக்னிக்கலாக சைலன்ஸ். மௌனம் வாக்கிய பிரகடித்த பரபிரம்ம தத்துவம். சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். இது அதாவது முழிச்சுட்டே பண்ணினா பாக்ய ஸ்பந்தனம், அதான் மச்சாவதாரம் நடக்கிறது. கூர்மாவதாரத்துலேயும் இது தெரிஞ்சுது. தூக்கத்தில் இந்த சிதி இருக்குது, ஆனால் கான்ஷியஸ்னஸ் அன்கான்ஷியஸுக்கு போயிடுறோம். நம்ம எப்போ தூக்கம் வரணும்னு பிரயத்தனம் பண்ணுறியோ, அப்போ தூங்காமல் இருக்கியோ, பாக்கியமாக நின்று இதை ட்ரை பண்ணு. ட்ரை டு ஸ்லீப். உள்ளே இந்த பகவானோட இது ஆரம்பிக்கும். அதே கரிஷ்யம் வச்சனம் தவான்னு சொல்லுவாள். உள்ளே இருக்கிற வெளிச்சம் வெளியில் இருக்கிற வெளிச்சத்தை விட ரொம்ப பவர். அப்போ உள்ளே சூஷ்மலோகம் ஆரம்பிக்கிறது. கண்டிப்பாக இது நடக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபூதி கிடைக்கும். விவேகானந்தருக்கு என்ன ஆச்சுன்னாக்க, அவருக்கு மேலே இந்த அனுபவம் கிடைச்ச உடனே கீழே உடம்பே அவருக்கு தெரியல. என் உடம்பு எங்கே போயிடுத்து அப்படிங்கிறாரா. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபூதி சொல்கிறா. நமக்கும் இது கிடைக்கும். நன்னா ஆனால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் பண்ணி ஒரு நாள் பண்ணாமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதுதான் வராக அவதாரம். எப்போ சூரிய உதயத்தோட உன்னோட லைஃபு ஸ்பந்தனம் ஆகிறதோ, தியோ யோன பிரச்சோதயாத். இது உனக்கு மட்டும் ஆகணும்னு இல்லை, ஒன்றை மாதிரி எல்லாருக்கும் ஆகணும். இதை தனியாக பண்ணாத. வராகன்னு என்ன செய்ய இருந்தாலும் ராட்சசத்தனத்தில் கொண்டு போய் முடியும். தனியாக பண்ணினா குரூப்பாக தான் பண்ணணும். குரூப்பாக பண்ண தான் இதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி. இப்போ எல்லோரும் திருப்பதிக்கு போகிறோம். திருப்பதிக்கு போய் சிக்னேச்சர் பண்ணாமல் வரோம். அதாவது வராகசாமியை பார்க்காம வரோம். வராகசாமியை பார்த்துட்டு வந்தால் தான் திருப்பதி போனதோட பலன். இப்போ காலேஜில் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறா. அட்டெண்டன்ஸில் பேர் இல்லாமல் போனாக்க உனக்கு மார்க்கு வராது. டீச்சர்ஸுக்கும் அவள் சைன் பண்ணலைன்னா சேலரியும் வராது. இப்போ துர்காதேவி நவராத்திரியில் தான் துர்காதேவி கூட குரூப்பாக இருந்து தான் துர்காதேவியோட அவதாரம் நடக்கிறது. இது ஈகே மாஸ்டர் ஃப்ரான்ஸு போயிருந்தேன். அப்போ போயிருக்கும்போது அங்கே ஒரு சிவன் கோயில்கிட்ட சிவன் அபிஷேகத்தை பற்றி பேசுகிறார். அதனோட முக்கியத்துவம் தெரிஞ்சுட்டாவா 1960 மாஸ்டர் இந்த ஸ்பீச்சு கொடுக்குற 2000 வரைக்கும் நிரந்தரமாக அங்கே சிவனுக்கு அபிஷேகம் நடக்கிறது. அவள் சொன்னால் புரிஞ்சுக்கிறா. நம்ம சொன்னால் புரிஞ்சுடுத்து அப்படிங்கிறோம்.
எங்கே புரிஞ்சுடுத்து இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா வேதத்தில் இருக்குங்கிறோம். வேதத்தில் எங்கே இருக்குன்னாக்கா நமக்கு அது சொல்ல தெரியல. சரி, அதை அவர் சொல்கிறாருங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கும் முடியல நம்மளால். சிவன் அபிஷேகம் வந்து அவ்வளோ விசேஷம். சிவனோட அபிஷேகத்துக்கும் வராக அவதாரத்திற்கும் நல்ல கனெக்ஷன் இருக்குது. நம்ம இது வந்து தலையில் பின்னாடியிலேருந்து பார்த்தாக்கா பன்றியோட இது மாதிரி இருக்கும். நம்ம தலை பின்னாடியிலேருந்து பார்க்கும்போது பன்னி எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோரிக்கையை விட்டுடணும். எப்போ பார்த்தாலும் ஜலத்தத்துவத்தில் இருக்கிறது விருப்பம். இந்த விருப்பம் போய் இன்னொரு விருப்பம், விருப்பம் போய் இன்னொரு விருப்பம். அது ஜலத்தத்துவத்தில் இருக்கிறது ஆஸ்ட்ரல் பாடிக்கு லிங்க்கு. இப்போ சிகரெட் குடிக்கிறவா சிகரெட் குடிக்காத நல்லதில்லை அப்படின்னா, இல்லை இன்றைக்கி விட்றேன் நாளைக்கு விட்றேன் அப்படின்னு அதுக்கு 4 நட்சத்திரம் பார்த்து அவளால் விட முடியாது. அது கெடுதல்னு தெரியும், ஆனாலும் அவளால் விட முடியாது. இதெல்லாம் சாதனை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் பண்ணினா விட ரொம்ப பேர் உட்காந்து பண்ணும்போது தான் இதனோட பலன் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சேர்ந்து பண்ணுன்னு சொல்கிறது. ஆசிரமத்தில் சேர்ந்து பண்ணலாம், இல்லை நம்ம வீடுகளில் இப்போல்லாம் தான் ஃப்ளாட்டில் தானே இருக்கோம். அப்போ ஃப்ளாட்டில் ஒரு 2-3 பேர் சேர்ந்து பண்ணலாம். முதல்ல யாரும் வரமாட்டா பண்ணுறதுக்கு. முதல்ல உன்னோட இன்னும் ஒரு ஆள் வந்தாலே ஜாஸ்தி. அப்போ நீங்கள் பண்ண உங்களோட அந்த பண்ணுறதுனோட எஃபெக்ட் வந்து மற்றவாளையும் இது பண்ணுறதுக்காக இழுக்கும். இதுக்கெல்லாம் பண்ணணுன்னா ஆகாரம் கரெக்டாக சாப்பிட்ணும். இதெல்லாம் மெயின் பண்ணுறதுக்கு வந்து உன்னோட டியூட்டியை கண்டிப்பாக பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி எக்காரணத்தை முன்னிட்டும் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அது பர்ஃபெக்டாக பண்ணணும். அதே மாதிரி டயத்தையும் நல்லா உபயோகம் பண்ணிக்கணும். அப்புறம் சாப்பாடும் கரெக்டாக இருக்கணும். நம்ம இந்திரியத்தை வந்து வெளியில் போகாமல் அதை வந்து உள்பக்கம் வாங்கிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படணும். பண்ண உள்ள ரொம்ப வெளிச்சம் தெரியும். லைட்டு உள்ளே பார்க்க முடியும். பண்ணுவேன், இது கிடைக்கும் அப்படின்னு அதை உட்காந்து பண்ணு. எந்தோட சூழ்நிலையிலையும் உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ விடக்கூடாது. அதை பர்ஃபெக்டாக பண்ணணும். மச்சாவதார பிரக்கிரியை கரெக்டாக பண்ணு. அப்புறம்தான் வராக அவதாரம். கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்போ பார்த்தாலும் பண்ணணும். இதுக்கும் சவுண்டுக்கும் அதனால்தான் குண்டூர் ஆசிரமத்தில் 24 மணி நேரமும் வருஷம் 365 நாளும் ஷீரடி பாராயணம் நடக்கணும்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறார். அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம பண்ணினா வராக அவதாரம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற வைப்ரேஷன் அப்படி. இதுக்கெல்லாம் நேரம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லாத அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறார். ராமகோட்டி தாத்தான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நிறைய உடம்புக்கெல்லாம் அவர்கிட்ட போனால் நிறைய ரோக நிவாரணம் ஆகிடும், உடம்பு வராது. அவர்கிட்ட போய் இந்த சக்தி உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டாராம். அதை நான் உனக்கும் சொல்கிறேன், அது ஒரு மானசீக ஸ்திதி அப்படின்னு சொல்கிறேன். எப்போதுமே சாமிகிட்ட போய் நமக்காக தான் எனக்கு இது வேணும், எனக்கு இதை பண்ணுங்கோ, வந்து எனக்கு வீடு வாங்கணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். எப்பயாவது மற்றவாளுக்காக இவாளுக்கு இது நல்லது, இவாளுக்கு இது நல்லது பண்ணுங்கோ, இவாளுக்கு இந்த கஷ்டப்படுறா, அவள் மானசீக
பிரச்சனை நிறையா இருக்குது, அது சரியாகணும். நம்ம என்றைக்காவது கேட்குறோமா? கேட்கலையே. இதை நீ ஆத்மார்த்தமாக மனசில் வச்சுட்டு இதை கேளு அப்படிங்கிற. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மாகேன மகீமகீசாக கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்தியம் ஸ்லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. யாரையுமே திட்டாத, கவர்மெண்ட்டை கூட திட்டாத, மனசு பூர்த்தியாக பண்ணு. உங்ககிட்ட இருக்கிற அந்த வெளிச்சம் அவாக்கிட்டையும் போகட்டும். நியாயமான மார்க்கத்தில் இந்த ராஜ்ய பரிபாலனை ஆகணும்னு நீ கேளு. டயத்துக்கு மழை பெய்யணும், எல்லா ஜனங்களுக்கும் பிராணசக்தி நன்னா கிடைக்கணும் அப்படின்னு நீ மனசு பூர்த்தியாக கேளு. நிறைய பேருக்கு பிராணசக்தி சரியாக கிடைக்கிறதுனால தான் உடம்பு வியாதி வருது. அப்புறம் பிருத்திவியில் நக்சலைட் பயம் இருக்கக்கூடாது, டெரரிஸ்ட் பயம் இருக்கக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆனவாளுக்கு குழந்தை பிறக்கணும், அவளோட வம்சம்லாம் நன்னா விருத்தி ஆகணும்ன்ட்டு மனசு பூர்த்தியாக ரொம்ப பாவனையாக நீ கேளு. அது ரொம்ப 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 முக்கியம். நீ பாவனையாக கேளு, அது கண்டிப்பாக அவளுக்கு நடக்கும். கண்டிப்பாக யாருக்கும் கஷ்டம் வராது. இதை கண்டிப்பாக இதை கேட்கணுங்கிறத சொல்லி வராக அவதார இதை முடிச்சுக்கிறேன். ஜெய குருதேவ்.